பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத அலங்கோல ஆட்சி நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க இயலாத அலங்கோல ஆட்சி நடப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். நிதி பற்றாக்குறை, ஊதிய பிரச்சினைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளாக பேராசிரியர்கள், ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழகங்களின் நிர்வாகங்கள் ஒரு அவல நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாத ஒரு ஆட்சியாக முதலமைச்சர் தலைமையிலான ஆட்சி இருப்பதாக அவர் விமர்சித்திருக்கின்றார். துணைவேந்தர் நியமனங்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றன. நிதி பற்றாக்குறை, ஊதிய பிரச்சனைகளால் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளாக பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அந்த ஓய்வூதியம் உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் நியமன முறைகேடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே சுமார் 50% மேல் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாத சூழ்நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஒரு ஆட்சியாக இது இருப்பதாக குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய அவர், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பு முடித்தவுடன் தகுதிக்கு ஏற்ப அரசு மற்றும் தனியார் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கும் விதமாக சட்டமன்றத்தில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் வலியுறுத்தியவாறு காலியாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அரசு காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவர்களிடையே தொடர்ந்து படிக்கும் ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற திருவள்ளுவருடைய வாக்கிற்கு ஏற்ப மாணவ செல்வங்களுக்கு அழியாத கல்வி செல்வத்தை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். அந்த தெய்வங்கள் வயிற்றில் அடிக்கும் வேளையில் இந்த ஆட்சியாளர்கள் இறங்கியுள்ளது மன்னிக்க முடியாத கொடுஞ்செயல். தன்னலம் இல்லாமல் அறிவை அள்ளி வழங்கும் ஆசிரியர் பெருமக்களின் எரியும் வயிறு இந்த ஆட்சியாளர்களை சுட்டரிக்காமல் விடாது என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். விளம்பர இடைவேளைக்கு பிறகு